தைப்பொங்கல் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அது தைப்பொங்கல்தான். இதில் சிலர் தீபாவளியை விட பொங்கலை தான் அதிகமாக விரும்புகின்றனர். ஏனென்றால் நம் தமிழர்களின் பண்பாட்டை பெருமை கூறும் வகையில் தைப்பொங்கல் அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி தை மாதம் 1ஆம் தேதியன்று வரக்கூடிய பொங்கலின் போது நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தான் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தைப்பொங்கல் அன்று செய்ய வேண்டியவை. பொங்கலன்று சூரியன் உதயமாகும் முன்பே எழுந்து அனைவரும் குளித்து விட வேண்டும். ஏனென்றால் தைப்பொங்கல் அன்று நாம் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறோம். அதனால் பொங்கல் அன்று காலையில் சூரியன் உதயமாகும் முன்பு நாம் குளிக்க வேண்டும். அதுபோல பொங்கல் அன்று வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் நெற்றியில் கட்டாயம் பொட்டு வைத்துக்கொண்டுதான் பொங்கல் வைக்க வேண்டும். வீட்டில் கிழக்கு திசையை நோக்கிதான் பொங்கல் பானை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கும் பானையில் கட்டாயமாக இஞ்சி கொத்து மற்றும் மஞ்சள் கொத்து மற்றும் திருநீறு, மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்திருக்க வேண்டும். பொங்கல் வைப்பதற்கு முன்பு மறக்காமல் மஞ்சளால் பிள்ளையார் செய்து அதற்கும் குங்கும பொட்டு வைத்து மாக்கோலம் போட வேண்டும். இதில் முக்கியமானது என்னவென்றால் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க வேண்டும். அடுப்பில் பொங்கல் பொங்கும் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது மாதிரி சொல்லும் போது பொங்கல் பொங்குவது போல நமது வாழ்க்கையும் இதை போல செழிப்பாக பொங்கி வரும் என்று அர்த்தம். பொங்கல் பானையில் இருக்கும் மஞ்சளினை வெயிலில் காய வைத்து வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் உபயோகப்படுத்தினால் மிக நல்லது. தைப்பொங்கல் அன்று செய்யக்கூடாதவை. தை மாதம் 1ஆம் தேதி வருகின்ற தைப்பொங்கல் அன்று யாரும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க கூடாது. அதுபோல வீட்டில் யாரும் குளிக்காமலும் இருக்க கூடாது. பொங்கல் அன்று புதிய ஆடை அணியவில்லை என்றாலும் கிழிந்த ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். பொங்கல் அன்று சாமி கும்பிடும் நேரத்தில் அபசகுன வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்கள் வீட்டில் பொங்கல் அன்று பொங்கல் வைக்கும் பானையை அன்றே சுத்தம் செய்யக்கூடாது. மாட்டுப் பொங்கல் அல்லது காணும் பொங்கல் அன்று பானையை சுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே பொங்கல் அன்று என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் இன்றைய பதிவின் மூலம் தெரிந்து கொண்டு பொங்கலை தித்திப்பாக அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள். அனைவருக்கும் ஓம் சிவசக்தி ஆன்மீகம் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.